நீங்கள் நினைக்கிறது மாதிரி பிஎஸ்என்எல் வந்து அரசாங்கத்துடைய நிறுவனம் கிடையாது, தனிப்பட்ட நிறுவனம். கண்டிப்பாக அரசாங்கத்துடைய ஒரு போர்டு தனியாக இருக்கும். அது சட்டம் டெலிகம்யூனிகேஷன்ஸ் எப்பவுமோ இருக்குது. அது எவ்வளோ காலத்துலேருந்தே இருக்காது இல்லை. ஆனால் உலகத்திலேயே சோம்பேறி உள்ள ஆள் யாருன்னு கேட்டோம்னா பிஎஸ்என்எல் ஊழியர்களும் பணியாளர். ஸ்பீடானவங்கன்னு கேட்டால் ரயில்வே ஸ்டாஃப்ஸ் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருப்பாங்க. அதனால இவ்வளோ பெரிய ட்ரெயின் தைரியமாக போடுங்க. நாளைக்கு பிஎஸ்என்எல் இருக்கு, இந்த பிஎஸ்என்எல் இருக்கானே ஒரு தனியாக கூட இதை போட்டுருக்கீங்க. நிறைய பேருங்க நம்மகிட்டே கேட்டிருந்தாங்க, அந்த கம்பத்தில் வந்து ஒரு பல்க் பெரிய ஒயராக வந்து கம்பத்துலேருந்து அடிச்சுட்டு போகிறாங்க, ஈபி கம்பத்தில். இது வந்து என்ன அப்படின்னு கேட்டால் வந்து அரசு ஃபைபர் அப்படிங்கிறாங்க. அந்த ஒயரில் வந்து பிஎஸ்என்எல் எழுதியிருக்கு அப்படிங்கிறாங்க. அது என்ன ஒயரில் பிஎஸ்என்எல் எழுதியிருக்கா? நான் பார்த்தேனே. நான் வாரத்தின் எழுதியிருக்கா ஒரு பிஎஸ்என்எல்? நான் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட பார்த்தேன். பிஎஸ்என்எலுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. இங்கே அரசாங்கம்